விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. என்னென்ன டிராக்டருங்கிறத வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குன்னா மஹேந்திரா 475DI பிளாக் ஸ்டிக்கர் வண்டிங்க. கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 1999 மாடல். ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 42 ஹெச்பி வரும். செகண்ட் ஓனருங்க. நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் ஆப்ஷன் தான் இருக்குது. வண்டியோட டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா 4 டயருமே ஒரு 50% கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க. எந்த ஒரு துருவோ ரஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கேஎல் புக் இருக்குங்க. இன்சூரன்ஸ் கிடையாது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு டாப் மட்டும் இருக்குது. என்ன ரேட்டு சொல்லியிருக்காங்கன்னா 1,10,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த விலை பார்த்தீங்கன்னா அனுசரித்து தரதா தாங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்டாக சேல்ஸ்க்கு வந்திருக்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா 575DI சார்பாஞ்ச் TN 21 ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2006 மாடல். ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 45 ஹெச்பி வரும். 4வது ஓனருங்க. மைக்கோ பம்ப் இருக்குது. நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. வண்டியோட டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா 4 டயருமே ஃபுல் பட்டனில் இருக்குது. வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்குங்க. வண்டிக்கு புக்கு இருக்குது. இன்சூரன்ஸ் கிடையாது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பரு பெட்டுக்கு எல்லாம் செட்டாக தரதா தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 2,25,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் ப்ரைஸ்ன்னு தான் ஓனர் சொல்லியிருக்காரு. அடுத்து மூணாவதாக என்ன டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குன்னா MF 241DI. இந்த டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2007 மாடல். ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 42 ஹெச்பி வரும். ஓனர் டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனருங்க. நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. வண்டியோட டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு 90% கண்டிஷனில் இருக்குது. பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 30% கண்டிஷனில் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பரு பெட்டுக்கு எல்லாம் செட்டாக தரதா தாங்க சொல்லியிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக தாங்க இருக்குது. இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது. இன்சூரன்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. வண்டியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 2,25,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த விலை பார்த்தீங்கன்னா கட்டாயம் அனுசரித்து தரதா தாங்க சொல்லியிருக்காரு. அடுத்து நாலாவதாக என்ன டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குன்னா மஹேந்திரா 575DI சார்பாஞ்ச். இந்த டிராக்டரோட ரெஜிஸ்ட்ரேஷன்னு பார்த்தீங்கன்னா TN 41 ரெஜிஸ்ட்ரேஷன். மாடல்னு பார்த்தீங்கன்னா 2006 மாடல். ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 45 ஹெச்பி வரும். சிங்கிள் ஓனர் வண்டிங்க. நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா 4 டயருமே ஒரு 50% கண்டிஷனில் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாப்பும் ஹூக் பெட்டு மட்டும்தாங்க வருது. இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது. இன்சூரன்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. வண்டியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2,60,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த விலை பார்த்தீங்கன்னா அனுசரித்து தரதா தாங்க சொல்லியிருக்காங்க. ஐந்தாவதாக என்ன டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குன்னா மஹேந்திரா 475DI சார்பாஞ்ச். இந்த டிராக்டரோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TN 21 ரெஜிஸ்ட்ரேஷன். மாடல்னு பார்த்தீங்கன்னா 2008 மாடல். ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 42 ஹெச்பி வரும். செகண்ட் ஓனருங்க. நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா 4 டயருமே ஒரு 40% கண்டிஷனில் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பரு பெட்டுக்கு எல்லாம் செட்டாக தரதா தாங்க சொல்லியிருக்காங்க. வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்குது. வண்டிக்கு புக்கு இருக்குது. இன்சூரன்ஸ் கிடையாது. இந்த வண்டிக்கு என்ன ப்ரைஸ் சொல்லியிருக்காங்கன்னா 2,60,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த விலை பார்த்தீங்கன்னா அனுசரித்து தரதா தாங்க சொல்லியிருக்காங்க. ஆறாவதாக என்ன டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குன்னா ஸ்வராஜ் 735FE. இந்த டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2013 மாடல். TN 57 ரெஜிஸ்ட்ரேஷன். ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 39 ஹெச்பி வரும். சிங்கிள் ஓனர் வண்டிங்க. நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. வண்டியோட டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு 15% கண்டிஷனில் இருக்குது. பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 40% கண்டிஷனில் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாப்பும் பம்பர் மட்டும்தாங்க இருக்குது. இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது. இன்சூரன்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. வண்டி பாருங்கள் மிக தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டிக்கு ஃபைனலாக என்ன ப்ரைஸ் சொல்லியிருக்காங்கன்னா 2,90,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் ப்ரைஸ்ன்னு தான் ஓனர் சொல்லியிருக்காரு. ஏழாவதாக என்ன டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குன்னா மஹேந்திரா 575DI சார்பாஞ்ச். இந்த டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2011 மாடல். TN 28 ரெஜிஸ்ட்ரேஷன். ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 45 ஹெச்பி வரும். செகண்ட் ஓனருங்க. நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. வண்டியோட டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா 4 டயருமே ஒரு 40% கண்டிஷனில் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பரு பெட்டுக்கு எல்லாம் செட்டாக தரதா தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது. இன்சூரன்ஸ் கிடையாது. வண்டியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 3,70,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த விலை பார்த்தீங்கன்னா அனுசரித்து தரதா தாங்க சொல்லியிருக்காங்க. எட்டாவதாக சேல்ஸ்க்கு வந்திருக்கக்கூடிய வண்டின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா 595 டர்போ.
இந்த டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2014 மாடல். ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பி வரும். சிங்கிள் ஓனர் வண்டிங்க. பவர் ஸ்டேரிங், ஆயில் பிரேக் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. வண்டியோட டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு 20% கண்டிஷனில் இருக்குது. பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% கண்டிஷனில் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாப்பும் பம்பர் மட்டும்தாங்க இருக்குது. வண்டியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 4,70,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த விலை பார்த்தீங்கன்னா கட்டாயம் அனுசரித்து தரதாதாங்க சொல்லியிருக்காங்க. 9வதாக சேல்ஸ்க்கு வந்திருக்கக்கூடிய வண்டின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா 575DI சார்பாஞ்ச். இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2016 மாடல். ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 45 ஹெச்பி வரும். 2017 ரெஜிஸ்ட்ரேஷன். மைக்கோ பம்ப் இருக்குங்க. வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2800 மணி நேரம் ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர் வண்டிங்க. பவர் ஸ்டேரிங், ஆயில் பிரேக் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா 4 டயருமே ஒரு 60% கண்டிஷனில் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாப்பு, பம்பர், பெட்டுக்கு எல்லாம் செட்டாக தரதாதாங்க சொல்லியிருக்காங்க. வண்டிக்கு புக்கு இருக்குது, இன்சூரன்ஸ் கிடையாது. வண்டியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 4,95,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த விலை பார்த்தீங்கன்னா அனுசரித்து தந்துடுறதாதாங்க சொல்லியிருக்காங்க. 10வதாக சேல்ஸ்க்கு வந்திருக்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் 744FE. வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2020 மாடல். 47 ஹெச்பி வரும். வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 520 மணி நேரம் ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர் வண்டிங்க. பவர் ஸ்டேரிங், ஆயில் பிரேக் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. 540 PTO அவைலபிளாக இருக்குங்க. வண்டியோட டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா 4 டயருமே ஒரு 90% கண்டிஷனில் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாப்பு, பம்பரு, பெட்டுக்கு எல்லாம் செட்டாக தரதாதாங்க சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது. இந்த வண்டிக்கு ஃபைனலாக என்ன ப்ரைஸ் சொல்லியிருக்காங்கன்னா 6,25,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் ஓனர் சொல்லியிருக்காரு. இந்த எல்லா டிராக்டருமே பார்த்தீங்கன்னா சேம் லொக்கேஷனில் சேம் ஓனர்கிட்ட தாங்க இருக்குது. இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது. நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை சேல்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ண உதவுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.